வணக்கம். மீண்டும் ஜி அமினி சொக்கலிங்கம் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்ட அலோரா சீரீஸ்ல உள்ள அலோரா ஃபைபர் பத்தி நான் உங்களோட பேச வந்திருக்கேன். அலோரா சீரீஸ்ல என்ன டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்கன்னா கொடென்சி ஃபைபர் டெக்னாலஜி. ஓகே, அப்படின்னா என்ன கொடென்சி ஃபைபர் டெக்னாலஜி? 25 வருஷமா இட்ஸ் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. அது என்ன செய்யணும், நம்ம உடம்புல உள்ள ஹீட் எடுத்து நம்ம உடம்புல உள்ள ஹீட் மூலியமா அது கன்வெர்ட் பண்ணி ஃபா இன்ஃப்ராரெட் ஆக்கும். சரிங்களா? அந்த ஃபா இன்ஃப்ராரெட் என்ன செய்யணும், நம்ம உடல் நம்மளோட தோல்ல இருந்து நம்மளோட போன்ஸ் வரைக்கும் போயிட்டு அது என்ன செய்யணும், நம்ம எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் தெரியும், நம்மளோட ரத்த ஓட்டம் சீராக்கும். சரிங்களா? அதோட வேலையை ஃபர்ஸ்ட் ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சீராகும் போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கும் அதெல்லாம் ஸ்லோலி நம்மளுக்கு அது குணப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. ரெண்டாவது டீடாக்ஸ் பண்ணுது. எங்கெல்லாம் உடம்புல உங்களுக்கு தெரியும் நிறைய டாக்ஸிட் இருக்கு. ஸோ டாக்ஸிட் வெளியாக்க உதவி செய்யுது. அடுத்து வாட்டர் ரிட்டென்ஷனை வெளியாக்குது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்பு லைட் ஆகுது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல ரத்தமோ காத்தும் ரொம்ப முக்கியம். கரெக்டான இடத்துல ரத்தம் சீரா இருக்கணும். காத்து ஆக்சிஜன் உள்ளுக்கு போகணும், கார்போ டை ஆக்சைடு வெளியே வரணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, ஆக்சிஜன் உள்ளுக்கு போறது குறையுது, கார்போ டை ஆக்சைடு வெளியே வர்றதும் குறையுது. அப்ப அந்த கார்போ டை ஆக்சைடு என்ன ஆகுது, நம்மளுக்கு அங்கங்க வலி கொடுக்குது. சரிங்களா? இப்ப ஊரோட் போனா சொல்லுவாங்களா, ஆங்கின் கொஞ்சம் காத்து பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஊரோட் அப்படியே காத்து ஏப்பெல்லாம் விட்டு ஊரோட் பண்றவங்க எடுப்பாங்க. ஏன்னா அந்த காத்து நம்ம உடம்புல அப்படியே தேங்கி தங்கி நின்னுருது. அதுதான் வெளியாக்க வேண்டிய காத்து. சோ இந்த அலோரா சீரீஸ் போடும் போது அந்த காத்தெல்லாம் வெளியாக்குது. சரிங்களா? அடுத்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி அலோரா பேண்ட்ஸ். சரிங்களா? நம்ம கம்பெனில உருவாக்குன மொத பேண்ட்ஸ் லேடிஸ்க்காக அலோரா பேண்ட்ஸ் தான் வெளியாக்குனாங்க. சோ அந்த மாதிரி இந்த பேண்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா, நம்மளுக்கு அகெயின் நம்மளோட கெந்தக்கால் இருக்கு தெரியுங்களா, காஃப் மசில். நம்மளோட காஃப் மசில் எங்க இருக்குன்னா, நம்மளோட ரெண்டாவது ஹார்ட் எங்க இருக்குன்னா நம்மளோட கால்ல இருக்கு. சோ அது அந்த காஃப் மசில் இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலர் இடத்துல சொல்லுவாங்க, இப்ப லேட்லி கால்ல பிளாக் இருக்கு, கால்ல பிளாக் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஹார்ட்ல பிளாக் தான் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப கால்ல பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அதை ரொம்ப லைட்டா எடுத்து ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, என்ன போட்டுக்கிறாங்க, உருவுறாங்க. சோ அந்த பிளாக் வெளியாகும். ஆக்சுவலி என்னன்னா, அந்த கால்ல பிளாக் இடம் என்ன தெரியுங்களா, நம்மளோட ரெண்டாவது ஹார்ட், ரெண்டாவது இருதயம். அங்கதான் அந்த கால்ல அந்த பிளாக் வருது. சோ அப்ப அதை சீராக்கணுமா இல்லையா? சோ இது போடுறதுனால நம்மளோட கால்ல உள்ள அந்த பிளாக் சீராக்குது. அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்க, செகண்ட் ஹார்ட் ஆக்டிவேட் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்க உதவி செய்யுது. சரிங்களா? அடுத்து நிறைய விஷயம் செய்யுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வயிற்றுல விசரல் ஃபேட் இருக்கு, கெட்ட கொழுப்புகள் இருக்கு. சரிங்களா? அதை வெளியாக்க உதவி செய்யுது. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா, எலும்பு உள்ளவங்க கூட திடீர்னு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டுலாம் சொல்றாங்க. நம்ம நினைக்கிறோம் அந்த விசரல் ஃபேட் குண்டா உள்ளவங்களுக்கு தான். இல்லைங்க, சைஸா உள்ளவங்களுக்கு தான் இருக்குன்னு. அப்படி இல்லை, எலும்பா உள்ளவங்களுக்கும் ரத்தம் விசரல் ஃபேட் இருக்கு. சோ அதை வெளியாக்குறது எப்படி? நம்மளோட அலோரா சீரீஸ், அலோரா பேண்ட்ஸ் நம்மளுக்கு உதவி செய்யுது. சரிங்களா? சோ மீண்டும் இதை பத்தி நிறைய மத்த வேலைகள்லாம் இது செய்து அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சைனிங் ஆஃப் ஜி அமினி சொக்கலிங்கம்.